அரசு பள்ளியில் மகாவிஷ்ணு என்ற நபர் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதை அடுத்து தமிழகத்தில் உள்ள பள்ளிகளில் கல்வி சாராத நிகழ்ச்சிகளை அனுமதியின்றி நடத்தக்கூடாது என பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. ஏன் ஏரியாவுக்கு நீ பேசி போயிருக்கிறீங்க, என்னோட ஆசிரியரை நீ அவமானப்படுத்திட்டு போயிருக்கிற, அதனால உன்னை நான் அவ்வளவு சீக்கிரம் சும்மா விட மாட்டேன் என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு காட்டமாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசியது மகாவிஷ்ணு என்ற நபர் குறித்துதான். அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் சைதாப்பேட்டை மாதிரி பள்ளியில் சொற்பொழிவாற்றிய மகாவிஷ்ணு என்ற நபர் மாற்றுத்திறனாளி ஆசிரியர் சங்கரை அவமதிக்கும் வகையில் பேசியிருக்கிறார். இந்த விவகாரத்தில் 2 முதல் 3 நாட்களுக்குள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இது பள்ளி மேலாண்மை குழு மூலம் நடந்ததா, தலைமை ஆசிரியர் அல்லது அதிகாரிகள் கவனத்துக்கு வந்துதான் நடந்ததா என்று விசாரணைக்கு பிறகே தெரியவரும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். மகாவிஷ்ணுவின் பிற்போக்குத்தனமான பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியர் சங்கரை மேடையில் அமர வைத்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பாராட்டினார். ஆசிரியர் இனம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நம்ம சங்கர் சார் மாதிரி ஆளுங்க அதை நீங்க உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கண் பார்வை இல்லை என்று சொன்னாலும் தன்னுடைய கல்வி அறிவு கொண்டு எப்படி கேள்வி கேட்டாருங்கிறது எனக்கு அவ்வளவு ஒரு பெருமையாக இருக்கின்றது. அதனால தான் இந்த மேடையில் அவர் ஏற்ற வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். நான் இது நீங்கள் சொன்னது போல அவரிடம் அவர் வாக்குவாதம் செய்திருக்கிறது எல்லாம் நான் அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் கேட்டிருக்கேன். நான் பட் அவர் அது சார்ந்து அதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுக்கறதும் கொடுக்காது அவருடைய விஷயம், அது அவருடைய இஷ்டம் என்று சொன்னாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த காணொலியின் மூலமாக பார்த்ததை வைத்துக் கொண்டு கண்டிப்பாக அவர் மீது அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் துறை அமைச்சர். ஏன்னா இது ஏன் பிரமிசஸ், ஏன் ஏரியாவுக்கு நீ பேசி போயிருக்கிறீங்க, என்னோட ஆசிரியரை நீ அவமானப்படுத்திட்டு போயிருக்கிற, அதனால உன்னை நான் அவ்வளவு சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். கூட நானும் அவருடன் நான் சிலது நீங்க துணிஞ்சு பண்ணுங்க, நாங்க நிக்கிறோம் ஏன்னு சொன்னோம், மறப்போம் மன்னிப்போம் இருப்போங்க ஏன் அப்படின்னு சொன்னாங்க. பட் அது அவருடைய பெருந்தன்மையை காட்டுகின்றது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எங்க சங்கர் சார் அவன் பேசினதை என்னால கண்டிப்பா சும்மா விட முடியாது என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். பள்ளியில் மாணவர்கள் மத்தியில் உரையாற்ற யாரை அழைக்க வேண்டும் என்கிற குறைந்தபட்ச புரிதல் ஆசிரியர்களுக்கு இருக்க வேண்டும் என அறிவுறுத்திய அமைச்சர் மாணவர்கள் சுயமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். யார் என்ன கருத்து சொன்னாலும் சரியா தவறா என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என சென்னை அசோக் நகர் அரசு பள்ளி மாணவர்களுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவுரை கூறினார். நல்லது கெட்டது எதுன்னு தெரிஞ்சு நான் முடிவெடுக்கிறேன் பார்த்தியா, அதுதான் புத்திசாலித்தனம்.